ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளியும் 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்து நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கு 25 கிராம் இஞ்சி 25 கிராம் பூண்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு. கடையிலேருந்து நம்ம ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தா சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க தீச்சி கொடுத்ததுனால மேலே கருப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அந்த கருப்பெல்லாம் கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு அந்த ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2-3 தடவைக்கு மேலே கழுவி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் சுத்தமாக ரெடி பண்ண பிறகு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு ஆட்டுக்கால் அது 16 பீசஸ் இருக்கும் நம்ம அதில். அதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன பண்ணலாம், வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, அது 2 ஸ்பூன் அரைச்சதில் 2 ஸ்பூன் போடலாம். அதுக்கு பிறகு அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். மிளகாய் தூள், நான் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த குழம்பு மிளகாய் தூள். அப்போ தான் கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு அந்த இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான், ஏன்னா அது 7-8 விசில் வேகும். அதனால் நம்ம கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டணும். மேலே 2 பச்சை மிளகாயும் போட்டு விசில் வச்சுட்டணும். 7-8 விசில் நல்லா விடுங்க, பயமே இல்லை, வேகும், நல்லா வேகும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் அதில் நம்ம இறங்கியிருக்கும். திறந்து பாருங்கள். நான் ஒரு ஆட்டுக்கால்ன்றதுனால ஒரே தடவை 8 தடவை விசிலில் வெந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், 2-3 ஆட்டுக்கால் போட்டால் அது வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 8 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அரைச்சா அந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம வச்சுட்டு மசாலாவில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த குழம்புல கொட்டிடலாம். இப்போ நல்லா வாசனையான சுவையான ரெடி. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் எதுக்கு போடுறோன்னா அது டேஸ்ட் இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.